Assalamualaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல வேஸ்டா இருக்க ஷாம்பு பாட்டில் யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ண போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கூட. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு கிராஃப்ட்டுக்கு நமக்கு ஒரே ஒரு ஷாம்பு பாட்டில் அண்ட் மூடி இருந்தா மட்டுமே போதும். இப்போ இந்த ஒரு பாட்டில் அண்ட் மூடி இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த பாட்டிலோட இந்த மூடியை வச்சு இந்த மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு மேலே இருக்கிற இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்து ஈஸியாக இன்றைக்கி ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா? அடுத்தது கொஞ்சம் நம்ம இதை ஃபினிஷிங்காக சிசர் வச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம இந்த மூடியோடு சேர்த்து ஒட்ட போகிறோம். ஒட்டினதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். கீழே வந்துட்டு ஒரு நல்ல பேஸ் கிடச்சிரும். இது ஒட்டுறதுக்கு நான் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். ஹாட் க்ளூ இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒட்டி ஆச்சு. இதை நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். லைட்டாக வந்து இந்த பாட்டத்துக்கு மட்டும் ஏதாவது டெக்கோர் பண்ணிவிட்டு, ஸோ எங்கிட்ட வந்து சணல் இருக்கிறதுனால இந்த சணல் வச்சுட்டு நான் இதை டெக்கோர் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக இங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து இந்த சணலை வச்சு நான் சுற்ற ஆரம்பிக்கிறேன். ஃபுல்லாகவுமே இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவுமே இந்த சணல் வச்சு சுற்ற போகிறேன். நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்க சணலை வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சணல் இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல கலராக எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு கொஞ்சம் மெல்லுசாக கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி முறுக்கி அதை வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவுமே சுற்றிக்கிட்டே வந்துடுங்க. இப்போ நம்ம எப்படி சணலை சுற்றிக்கிட்டு இருக்கோமோ அது போலவே. இப்போ பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு இது போல் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டேன். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஓரங்களை அப்படியே ஒட்டிடலாம் நல்லா. அவ்வளோதான், ஒரு யூனிக்கான ஒரு டிசைனில் இப்போ நமக்கு வேஸ்டான ஷாம்பு பாட்டில் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த மேலே வந்துட்டு கொஞ்சம் லேஸ் வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட என்ன லேஸ் இல்லை சாட்டின் ரிப்பன் எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் இது போல் ஒட்டிக்கோங்க. அடுத்தது இந்த பாட்டம் சைட்லேயுமே இது போல் ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் வாங்கி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. நம்ம வந்து வேஸ்ட் திங்ஸில் கிராஃப்ட் பண்ணும்போது நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற திங்ஸை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். உங்களோட பேபியோட ட்ரெஸ்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டான லேஸ் அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் டெக்கர் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மிடில் ஒரு ரோஸ் மட்டும் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட டியாவாக முடிஞ்சிடுச்சு. வேஸ்டான ஷாம்பு பாட்டில் ரொம்பவே அழகாக மாற்றியாச்சு. இதை நம்ம வந்துட்டு ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பென் ஸ்டாண்ட், அப்படி இல்லைனா இந்த மாதிரி உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நீங்கள் வந்து உங்களோட சீப் இதெல்லாம் போட்டு வைக்கிற ஆர்கனைசர் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னுமே இது போல் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.